சபையில் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புகிறாங்களாம், பாஸ்டர் பார்த்தாங்களாம், விரும்புகிறவங்கள தடுக்க முடியாது. என்ன செய்யலாம்? யார் யாரெல்லாம் விரும்புறீங்கன்னு சொல்லுங்க, நாங்களே இங்கே உங்களை சேர்த்து வச்சிடறோம். என்ன வேலை பார்க்குறாரு இப்போ அவர் நின்னாங்க? அவர் என்ன வேலை பார்க்க அழைக்கப்பட்டார்? காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டியவர்கள் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? நான் கொஞ்சம் கடினமாகவே சொல்லுகிறேன். மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிலர் சொல்லி இருக்கிறார்களாம், இந்த மாதிரி பேசுற ஆட்கள்லாம் இன்னும் 10 வருஷத்துல காணாம போயிடுவான். சபைக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா பேசுற அந்த ஊழியக்காரங்க எல்லாம், அந்த வயசானவங்க எல்லாம் செத்து போயிடுவாங்க, காணாம போயிடுவாங்க. நாம இன்னைக்கு இருக்கிற அந்த 15 வயசுல இருந்து 25 வயசு இருக்கிற பசங்களை தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இவங்களை நம்ம இந்த ஜெனரேஷன்ல இவங்களை இப்படி ஆட வச்சு பாட வச்சு பழகிட்டோம்னா அடுத்த ஜெனரேஷன் கிறிஸ்தவம் வெறும் ஆட்டமா பாட்டமா தான் இருக்கும். அன்னைக்கு இவங்க எந்த கண்ட்ரோலும் பண்ண முடியாதுன்னு அப்படி அவங்களை உருவாக்கணும்னு ஒரு ஓநாய்கள் கூட்டம் முடிவு செஞ்சிருக்குதான்.